அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. வயதாகிவிட்ட காரணத்தால் அந்த சிங்கத்தினால் வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியவில்லை. அதனால் சாப்பிட எதுவும் கிடைக்காமல் அந்த சிங்கம் மிகவும் கஷ்டப்பட்டது. சிங்கமும் எத்தனையோ நாட்கள் இப்படியே இருந்து பார்த்தது. சாப்பிடுவதற்கு ஏதாவது செய்தாகணுமே என்று தோன்றியது. யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாதையின் வழியே குள்ள நரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. உடனடியாக சிங்கம் இந்த நரியை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டார்கள் என்று நினைத்தது. சிங்கமும் உணவை சேகரித்து விட்டு வர இந்த குள்ள நரியை உதவியாளனாக நியமிக்க முடிவு செய்தது. உடனே சிங்கம் நரியை வரவழைத்தது. இனிமேல் நீதான் என் மந்திரி, உன்னை கேட்டுத்தான் எதையும் செய்வேன் என்று சிங்கம் அந்த குள்ள நரியிடம் கூறியது. நரியால் சிங்கத்தின் பேச்சை நம்ப முடியவில்லை. ராஜா, உங்களுக்கு மந்திரியாய் இருக்கின்றது என் அதிர்ஷ்டம் என்று நரி சிங்கத்திடம் கூறியது. உனக்கே தெரியும், இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா. ஒரு ராஜா உணவுக்காக மற்ற விலங்குகளின் பின்னாடி ஓடினால் அது பார்ப்பதற்கு நன்றாயிருக்குமா? ஆதலால் எனக்கு தேவையான உணவை நீ எப்படியாவது ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுதான் உன் முதல் வேலை என்றது சிங்கம். நரியும் பயந்து போய் நின்றது. சிங்கத்துக்கு எப்படி நம்மால் சாப்பாடு போட முடியும் என்று யோசித்தது. சிங்கமும் அந்த நரியை விடவில்லை. நீ ஒரு நாளைக்கு ஒன்று தினமும் ஒரு விலங்கை எனக்காக கூப்பிட்டு கொண்டு வர வேண்டும். நீதான் கெட்டிக்காரனாச்சே, ரொம்ப சுலபமாக செய்து விடுவாய் என்று எனக்கு தெரியும் என்று சிங்கம் நரியை புகழ்ந்து பேசியது. சிங்கத்தின் புகழ்ச்சி பேச்சில் மயங்கிய நரியும் ஒப்புக்கொண்டது. சிங்கத்துக்காக உணவு தேடும் வேளையில் இறங்கியது நரி. அப்பொழுது ஒரு கழுதை எதிரில் வந்தது. கழுதையிடம் போய், நண்பா, எங்கே ரொம்ப நாள் ஆளையே காணோம், எங்கு போய்விட்டாய் என்றது. இங்கேயே தான் நான் சுற்றி கொண்டு இருக்கின்றேன், என்ன விஷயம் என்று கேட்டது கழுதை. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், நம்ம காட்டின் சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றது. ஐயோ, எனக்கு சிங்கத்தை பார்த்தாலே பயம்பா. அவர் ஒரே அடியில் என்னை கொன்று சாப்பிட்டு விடுவார். அவர் எதற்காக என்னை முதல் மந்திரியாக தேர்வு செய்ய வேண்டும்? ஆளை விடு என்றது கழுதை. பயப்படாதே, நீ மட்டும் முதல் மந்திரியாக இருந்தால் உன் நிலைமை எங்கேயோ போய்விடும். ராஜாவுக்கு அடுத்தபடியா நீதான் எல்லா விலங்குகளும் உனக்கு மரியாதை தரும். ஏதாவது காரியமாக வேண்டுமென்றால் உன் பின்னோடிதான் எல்லோரும் வருவார்கள் என்றது நரி. அப்பாவியான கழுதை நரியின் பேச்சை உண்மை என நம்பியது. சிங்கத்தை பார்க்க நரியுடன் சென்றது. நரியும் கழுதையும் சிங்கத்தின் இருப்பிடத்தை அடைந்தன. சிங்கம் கழுதையை பார்த்து சிரித்து கொண்டே, வா நண்பா, இன்று முதல் நீதான் என்னோட முதல் மந்திரி என்று கூறியது. கழுதை மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. வெட்கத்துடன் தலை குனிந்தபடி சிங்கத்துக்கு அருகில் வந்து நின்றது. சிங்கம் அதன் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்தது. கழுதை அந்த நிமிடமே உயிரை விட்டது. சிங்கம் கழுதையை சாப்பிட ஆரம்பித்தது. மகாராஜா, கொஞ்சம் பொறுங்க, என்னதான் பசியாக இருந்தாலும் ஒரு ராஜா குளிக்காமல் சாப்பிடக்கூடாது இல்லையா என்று சிங்கத்திடம் நரி கூறியது. சிங்கமும் அதற்கு ஒப்புக்கொண்டது. குளிக்கப் போனது. நரி கழுதையின் உடலை பார்த்தது. அதற்கு ஒரே பசி. கழுதையின் தலையை கிழித்து மூளையை எடுத்து சாப்பிட்டது. குளித்துவிட்டு வந்த சிங்கம் கழுதையின் உடல் முன்பு போல் இல்லை என்று கண்டுபிடித்தது. கழுதையின் தலை ஏன் கிழிந்து உள்ளது? உள்ளே ஒன்றுமே இல்லையே என்று சிங்கம் கேட்டது. என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாதா? கழுதைக்கு எல்லா மூளையே கிடையாது என்று நரி சிங்கத்திடம் கூறியது. சிங்கம் நரியை நம்பவில்லை. அது எப்படி மூளை இல்லாமல் இருக்கும்? பொய் சொல்லாதே என்று சிங்கம் கேட்டது. கழுதைக்கு மூளை இருந்திருந்தால் என்னுடன் அது வந்திருக்குமா என்று நரி சிங்கத்திடம் கேட்டது. நரி சொல்லுவது சரிதான் என்று சிங்கமும் அமைதியாக போய்விட்டது.